2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் பரிசு பொருட்களை வைத்திருந்த லாரியை காளைகளின் உரிமையாளர்கள் சூறையாடி பரிசுகளை அள்ளிச் சென்ற சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கு வழக்கத்துக்கும் மாறாக போட்டியை தாமதமாக துவங்கியதுதான் காரணம். அதாவது காலை 7:30 மணிக்கு போட்டி துவங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் துணை முதல்வர் உதயநிதிக்கு அமைச்சர் மூர்த்தி சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரை வாடிவாசல் வரை அழைத்து வர தாமதமானது. இதனால் காலையிலேயே சலசலப்பு ஏற்பட்டது. போட்டி தாமதமாக துவங்கியதால் கடைசி நேரத்தில் டோக்கன் வழங்கிய காளைகளை கூட அவிழ்க்க முடியாமல் போனது. இதனால் மாட்டின் உரிமையாளர்கள் ஆத்திரமடைந்தனர். போட்டி முடிந்ததும் பரிசுகளை வைத்திருந்த லாரியை சிறைப்பிடித்து வாக்குவாதம் செய்தனர். ஒரு கட்டத்தில் அதில் இருந்த பொருட்களை சூறையாடினர். லாரியில் கொத்து கொத்தாக ஏறி பரிசு பொருட்களை அள்ளிக்கொண்டு ஓடினர். அந்த பகுதியில் நின்றவர்களும் லாரியில் ஏறி பொருட்களை சூறையாடியதால் அந்த இடமே பரபரப்பாக காட்சியளித்தது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் கூறினர். நாங்கள் கல்லணையிலேருந்து மதுரை மாவட்டம் கல்லணையிலேருந்து வரோம். நாங்கள் எப்போயுமே காலையில் 6 மணிக்கெல்லாம் மாடு அவுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி அவுத்த ஆரம்பித்தது லேட்டு, அதனால் வேகமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு இருக்க மாடு இன்னும் நிறைய மாடு அவுக்காமல் இருக்குது. அதெல்லாம் அவுத்துருக்கலாம். அவுக்காமதுக்கு ப்ரைஸ் மட்டும் கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்காது. மாடு அவுக்கிறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம். ப்ரைஸ் எங்களுக்கு தேவையே இல்லை. மாடு அவுக்கிறதுக்காக தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ப்ரைஸுக்காக வரல. மாடு அவுக்காது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஆமாம், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அவுக்க முடியன்றது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவுக்காமல் நாங்கள் ஊரில் இருந்தால் கூட தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ தூரம் வந்துட்டு அவுக்க முடியன்றது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னா அடுத்த வாடியில் அலங்காநல்லூர் அவுக்குறது கொஞ்சம் சீக்கிரம் அவுத்து டோக்கன் 1000 டோக்கன் போட்டிங்கன்னா 1000 மாடு அவுக்க முடியுமா? கரெக்டாக டோக்கன் கொடுக்குற நம்பரை கொடுத்துட்டு அவுக்க முடியாத அளவுக்கு அவுக்க வேண்டியதானே. எல்லாத்துக்கும் டோக்கனை கொடுத்துட்டு ஆசையை காட்டி இது மோசம் பண்ணுற விஷயம் தானே. அது பண்ணவே கூடாது. தயவுசெய்து அதை மாற்ற சொல்லுங்கள்.